பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 28வது ஸ்லோகம். शुभाशुभफलैरेवं मोक्षसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो माम् उपैष्यसि. शुभाशुभफलैः एवं मोक्षसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा விமுக்தோ மாம் உபைஷ்யசி. இந்த ஸ்லோகத்தில் இத்தனை வாரி சொல்கிறோம் இல்லையா, இவ்வாறு ஏவம் என்னது ஏவம், சுபாசுப பலைஹி ஏவம் புண்ணிய பாவ வடிவமான கர்மங்களுக்கு, அந்த கர்மங்களுக்கு கட்டுக்களிலிருந்து தன்னை விடுபடுத்த வேண்டும். எப்படி விடுபடுத்திக்கிறது, எப்படி அப்படின்னா நல்ல காரியம் செய்யணும், நல்ல விதமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டு இருக்க கர்மபந்தனைஹி கர்மம் என்ற கட்டுக்களிலிருந்து நம் விடுபட வேண்டும். எப்படி விடுபடுறது, விமுக்தா விடுபட்டு சந்நியாச யோக யுக்தாத்மா சந்நியாச யோகத்தில் நிலை பெற்ற உள்ளத்தினாய் என்னை உபைஷ்யசி மாம் உபைஷ்யசி என்னை வந்தடைவாய், என்னை உபாசனம் செய்ய வேண்டும், தன்னை உபாசனம் செய்தால் தன்னையே வந்து அடைய முடியும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். என்ன இது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், அது உயர்வான விஷயங்களாக இருந்தாலும், சாதாரணப்பட்ட விஷயமான இருந்தாலும், அந்த செய்திகளையும் அந்த வஸ்துக்களையும் என்ன பண்ணோம், தத்குருஷ்வமதர்ப்பணம், அது அத்தனையும் பெருமாளுக்கே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி, சில சாதாரண கான்வர்சேஷன் இருக்குது, சாதாரண சில செய்திகளை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அது கூட ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கே அதை சமர்ப்பிக்கணும். இப்போது இந்த 2 ஸ்லோகத்துலேயும் முக்கியமான விஷயத்தில் ஒன்று சொல்கிறார். அதாவது ரொம்ப உயர்வான விஷயம் யஜ்ஞம் தானம் தவம் அதெல்லாம் வரும்போது ஜுகோஷி ததாசி தபஸ்யசி என்ற சொற்களாலும், இவர்களுக்கு சாதாரணமான உடம்பில் நம்ம என்ன பண்ணுறோம், உடலை போஷிக்கிறது, சாப்பிட்றது தூங்கிறது அதுபோல் இருக்கிறது. இதற்கு புறம்பாக உடலை ரட்சிக்கக்கூடிய செய்யும் தொழில்களான அஸ்னாசி, அதை நான் புசிக்கிறேன், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றோம், அப்புறம் அதே போல் என்ன சாப்பிட்றது தூங்கிறது அதெல்லாம் சாதாரண வார்த்தைகளால் சொல்கிறார். அதாவது யஜ்ஞம் தானம் தவம் அதுபோல் பெரிய கர்மங்களை சொல்லும்பொழுது ஜுகோஷி ததாசி தபஸ்யசி என்ற சொற்களாலும், இவர்களுக்கு புறம்பாக உடலை ரட்சிக்கக்கூடிய செய்யும் தொழில்களான அஸ்னாசி என்ற பதத்தினாலும் உலக ரீதியை ஒட்டி செய்யப்படும் வர்ணாசிரம கடமைகள், அது என்ன, அப்பாவை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும், பசங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், பெரியவாள்கிட்ட மரியாதையாக இருக்கணும், பவ்யமாக பேசணும், அடுத்தது என்ன செய்யணும்னு வினயத்தோடு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் வர்ணாசிரம கடமைகளை கரோஷி என்னும் சொல்லாலும் கூறப்பட்டன. இதற்கு அங்கனமாக கர்மங்கள் அனைத்தும் பகவத் அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அதாவது இப்படி எல்லாம் செய்தாலும் இவை அனைத்தும் அங்கனமே, அதாவது பெரிய விஷயங்களை ஜுகோஷி ததாசின்னு சொன்னாலும், சாப்பிட்ற விஷயமா அந்த அஸ்னாசின்னு சொன்னாலும், வர்ணாசிரம கடமைகளை செய்யும்பொழுது கரோஷி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்கனமாக கர்மங்கள் அனைத்தும் பகவத் அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. அதாவது சர்வ கர்ம பலத்தியாகம் அப்படின்னு 12வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் பெருமாள். அதை இங்கேயே ஒரு தடவை கோடிட்டு காட்டுறார். அதாவது ஆரம்பத்தில் நாம் செய்வதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதாக கருத்திருந்தாலும் நாளடைவில் நமது மூலமாகவே பகவானே அவை அனைத்தையும் செய்வித்து கொள்கின்றான் என்ற ஞானம் உதிக்கும். அப்பொழுது சந்நியாச யோக யுக்தாத்மா என்பது என்ன பண்ணோம் மேலுக்கு வரும். அதாவது 28வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரோ, சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. அது எப்போ வரும்னு கேட்டால்
முதல்ல இதெல்லாம் வேக வேகமாக பெருமாளுக்கு செய்யணும், அதான் பண்ணணும், கார்த்தாலேருந்து இதை பண்ணணும், மத்தியானத்துக்குள்ளே இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்ச நாள்ன்றது இது வந்து இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ், இட் வில் பி தேர். ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி 3வது மாதத்தில் வரும், 5வது மாதத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அந்த பக்குவம் எப்போ கிடைக்கிறதோ அது வரைக்கும் நம்ம எல்லாம் பெருமாளுக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் கொஞ்சம் கழிச்சு அந்த பக்குவம் வந்த பிறகு நாளடைவில் நமது மூலமாக பகவானே இவை அனைத்தையும் செய்வித்துக் கொள்கிறான் என்ற ஞானம் உதிக்கும். அப்பொழுது இந்த வார்த்தை இருக்க 28வது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்லிருக்காரு, சந்நியாச யோக யுக்தாத்மா அப்படின்றது அங்கே வந்து நிதர்சனமாக அப்போ வந்து அந்த பொருள் அதுக்கு சரியான அளவில் அமையும். அதாவது உனது சம்சார விஷயங்கள் எல்லாம் உன்னுடையவதை அல்ல, அவை பகவானுடையவை என்றும் நீ அவனுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டிய தாசன் என்றும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் சுவாமி இந்த ட்ராமாவில் நடிக்க சொல்லியிருக்கார். இந்த ட்ராமாவில் இதான் காஸ்டியூமு, இந்த ட்ராமாவில் செய்யக்கூடிய காஸ்டியூமில் இருக்கிற டயலாக்கு, அங்கே இருக்கிற கஷ்டம், சிறப்பு சிரிப்பு ரெண்டும் இதில் வந்தது தான். இதில் உனக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. சுவாமி ஒன்று இந்த ட்ராமாவில் நடிக்க சொல்லி இந்த பிருத்திவிக்கு அனுப்பி வச்சிருக்கார், கர்ம கட்டுக்களுக்கு உட்பட்டு இருக்கணும்னு சொல்லி. அதுபோல் இங்கே நடக்கிறது. ஆனால் இதில் நீ என்ன பண்ண முடியாது, இதை வந்து இதெல்லாமே பகவத் அர்ப்பணம், ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுபோல தான் நம்ம எப்போவும் நினைத்து கொண்டிருக்கணும். இந்த எண்ணம் நம்முடைய மனத்தில் நினைத்திருந்தால் உனது என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் ஒன்றுமே இருக்காது. நேனு நாதின், அதாவது நான் எனது என்கின்ற அகங்காரம் ஒருபொழுதும் இல்லை. இவை எல்லாம் இந்த கட்டுக்குள்ளே இருக்கிறோம். அது இந்த கட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது பெருமாள் வந்து நம்ம இந்த கர்ம பந்தனத்துக்காக இதை அனுப்பி வச்சிருக்கார். இந்த காரியத்தெல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இதில் எதுவுமே நம்மளது இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு தோண வரும். அதனால் இதை உள்மனத்தில் நம்ம நினைத்து கொண்டே இருந்தால் எனது என்கின்ற ஒரு பொருள் கூட இல்லை. இந்த புஸ்தகம் என்னது, இந்த பேசுகிற வஸ்து என்னது, இந்த ரெக்கார்ட் பண்ணுற கருவி என்னது அப்படி இல்லை. பெருமாள் நம்ம மூலமாக இதை நடத்திக்கிறார் அப்படின்னு தோணித்துன்னா எனது என்கின்ற ஒரு விதமான ஒரு பொருளும் இருக்காது. அதனால்தான் ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்வா, நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். எந்த விதமும் என்ன பண்ண முடியாது, ஒரு காரியம் கூட பெருமாளுக்கு தெரியாமல் ஒரு மூச்சு கூட விட முடியாது. அதுலேயே இன்னொரு வார்த்தை, லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட். இட் இஸ் அ லைவ் ஈவெண்ட். ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டில் பேசுகிறதுக்கு எத்தனை விதமான ஒரு ஒத்திகைலாம் இல்லாமல் நம்ம நடத்துக்க முடியுமோ அதுபோல தான் லைஃப்ன்றதும். எந்த ப்ரீ பிளானும் கிடையாது, இந்த மாதிரி ட்ராமாவா அந்த மாதிரி ட்ராமாவான்னு பார்த்துக்க முடியாது. என்ன டயலாக் வருதோ அது தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பகவத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பேசினா அது சிறப்பாக தான் அமையும். அதனால் சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷசி, என்னையே வந்து அடையும் அப்படின்ற அந்த சுவாமியோட வார்த்தையை நல்லா கெட்டிமாக பிடிச்சுன்னுடா நமக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவான மனசை சுவாமியே கொடுப்பார் அப்படின்னு மகா விஸ்வாசத்தோடு நம்பி இருக்கலாம். இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகங்களில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.